இந்த காலேஜில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? இந்த காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 1000 வச்சு பார்த்தாலும் 1,00,000 பேர் படிச்சிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்காங்க? ஒரே ஆள் தான், ஒரே ஆள். இதுதான் உலகம், புரிந்து கொள்ளுங்கள். எந்த மனிதனையும் அவன் பேச வச்சு நம்பாதீங்க. வருவான், வா சினிமா போவான், பாவான், கூப்பிடுவான், உன்னை நல்லா கவனிப்பேன், பார்த்துக்கோன்னு சொல்லுவான். நம்பவே நம்பாத. நல்லா வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லுவான். நம்பவே நம்பாத. ஒருவனுடைய பேச்சை வைத்து எவனையும் நம்பாத. அவன் நடந்து கொள்ளும் விதத்தை வச்சு நடந்துக்க. தெரியுதுங்களா? என்ன நல்லா நேசிக்கிறதா சொல்லல, சொத்தை எழுதி வைடா, உன் சொத்துல பாதி எழுதி வை சொல்லி பார்ப்போம். எழுத மாட்டான். புரியுதுங்களா? செயல், அது செயல். ஸோ 3வது, படிச்சு இப்போ உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு படிச்சு வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. 2, உன் புருஷன் நீ வேலையை விட்டுரு அப்படின்னா வேலையை விடாதீங்க, புருஷனை விட்டுருங்க. எஸ், இதை ஏன் சொல்ல தெரியுங்களா? சும்மா சொல்லல. எங்க காவல்துறையில பெண்கள் உண்மையான அதிகாரம் இப்ப எங்க பார்க்கலாம் தெரியுமா? இந்தியா எங்கேயும் பார்க்கண்டா. நீங்க பெண்களுடைய அதிகாரம் தெரிய வேண்டும் என்றால் தமிழ்நாடு காவல்துறை எட்டி பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறையில டிஜிபியே பெண்கள் வந்தாச்சு. 25,000 பேர் பெண்கள். ஒண்ணு, கமிஷனர், எஸ்பி போன்ற முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க பெண்கள். இன்னொரு பெரிய செய்தி சொல்றேன். காவல்துறையில ரொம்ப டஃப்பான வேலை என்ன தெரியுங்களா? காவல் நிலைய அதிகாரி. டி நகர்ல போனீங்கன்னா டி நகர் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப டஃப் ஜாப். 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைத்திருந்தார்கள். அப்படி 1500 போஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிகமான காவல் நிலையம் இருக்கிறது தமிழ்நாடு தான், 1500. இந்த 1500 காவல் நிலையத்தில் 500 காவல் நிலையங்களில் காவல் நிலைய அதிகாரி பெண் அதிகாரிகள். மேரியோ மாண்டசோரோ அப்படின்னு ஒரு பெண்மணி தான் முதல்ல டாக்டர். இவங்க லேடி டாக்டர்னு கூப்பிட்டாங்க, மேரியோ மாண்டசோரி. அவங்க சொன்னாங்க, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ அஸ் லேடி டாக்டர், ஐ எம் a டாக்டர் who happened to be a lady. அவ்வளவுதான். என்னை பெண் டாக்டர் என்று அழைக்காதீர்கள், நான் ஒரு டாக்டர், பெண்ணாக இருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஏன் சொல்றேன்னா, நானும் சார் இந்த மாதிரி உதவி பண்ற மாதிரி நானும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். இதுவரைக்கும் 100 பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சிருக்கேன். 100 பேர். இப்பவும் 20 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 6 பேர் எம்பிபிஎஸ் படிச்சவங்க. ஸோ ஒரு பிள்ளைய வந்துங்க, நாங்கள் கோயம்புத்தூர்ல நானும் சில நண்பர்கள் சேர்ந்து பிஃபார்ம் படிக்க வச்சோம், எம்ஃபார்ம் படிக்க வச்சோம். எங்களுக்கு செலவு 14 லட்சம் ரூபா. ஒரு பிள்ளைய, அவன் தேனியில் உள்ள பொண்ணு. கடைசியில் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் வேலையை விட்டுட்டா. ஏமா வேலையை விட்டாங்க? இல்லை, கணவன் வேலை வேண்டாம்னு சொல்றான். அவருக்கு பிசினஸ், அவனுக்கு ஒரு பிசினஸும் கிடையாது. அவன் வெட்டி, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கான். அவனுக்கு ஒரு அதிகாரம், மனைவி கூடவே இருக்கணும், வேலை போகக்கூடாது. இப்போ 10 வருஷம் ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருமானம் இல்லை, இவங்களுக்கு அவனுக்கு வருமானம் இல்லை. காவல்துறை அதிகாரிகள், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. கணவன் ஏதோ வசதி உள்ளவன் சொல்லி கல்யாணம் பண்ணி அவன் சொல்லுவான், மாமியார் சொல்லுவாங்க, வேலைக்கு போகக்கூடாது, போலீஸ் வேலைக்கு போகக்கூடாது, போலீஸ் வேலை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு 4 வருஷம் கழிச்சு நீ வேண்டாம் போயிடு. இப்ப திரும்பி வந்து வேலையில சேர முடியாது. அந்த கம்பீரமான அந்த சப் இன்ஸ்பெக்டர், லேடி சப் இன்ஸ்பெக்டருக்கு வேலையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. அதனாலதான் திருப்பி சொல்றேன், வேலையை விடாதீங்க. கடைசியா சொல்றேன், தனி மனிதனா, ஒரு தைரியமான மனிதனா, கௌரவமான மனிதனாக வாழுங்கள். ஹெலன் கெல்லர் கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, சமூக சேவையாக இருந்தாங்க, புக் எழுதினாங்க. The world we live in, out of darkness, the story of my life, the song of the stone wall. மிக சிறந்த நூல்கள். கண்ணு தெரியாது, அவன் தான் உங்களுக்காக எழுதியிருக்காங்க. பெண்களே, குனிந்து பார்க்காதீர்கள், நிமிர்ந்து பாருங்கள். Look at the world in its eyes. உலகத்தை அதன் கண்களில் பாருங்கள், தலை நிமிர்ந்து நடையுங்கள். Wish you all the best and thank you very much for this opportunity. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.